சினிமாவில் காலகாலமாக போராடிக்கிட்டு இருப்பான் இன்னும் போராடிக்கிட்டு இருப்பான். ஒரு வாய்ப்பும் கிடைக்காது. சும்மா ஒரு மஞ்சள் பையை எடுத்துக்கின்னு சும்மா ஒரு பிளாஸ்டிக்கு சூட்கேஸை தூக்கின்னு வந்தவனுக்கு ஒரு உச்சத்தில் கொண்டு போய் நிற்கும். அது சினிமாவை புரிஞ்சிக்க முடியாது. அதுதான் சினிமா. சரி, ஓகே, போஸ்டர் ஒட்ட விடலை அப்படின்ற ஒரு விஷயம், போஸ்டர் அரசியல் அது ரொம்ப காலமாக இருக்குது. போஸ்டர் அரசியல் இப்போ போஸ்டர் ஒட்டுறதுக்கு இடம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. மிகப்பெரிய கேள்வி போஸ்டர். சரி, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இந்த போஸ்டர் அப்படின்ற உண்மையிலே நான்லாம் படிக்கிற காலத்தில் இந்த பேப்பரில் பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க என்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. அதுவும் தினத்தந்தியை பார்த்தான். அப்போ எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா பி சென்டர் ஷிஃப்டிங்னு வாங்க அப்போ இது மாதிரி பொங்கல், தீபாவளி, தமிழ் புத்தாண்டு மாதிரியான ஒரு பண்டிகை தினத்துக்கு என்ன புது படம், ஏற்கனவே ஓடின படம், காஞ்சிபுரம், ஆரணி இந்த பகுதியெல்லாம் ஓடின படங்கள் என்ன புது படம் இங்கே வரப்போகுது. மொத்தம் 4 தேட்டர் இருந்தது. அப்போது எங்கள் ஊரில் 4 தேட்டரில் என்ன படம் ஓட போகுதுன்னா அந்த போஸ்டரை பார்த்து தான் தெரிஞ்சுப்போம். அந்த போஸ்டர் எப்போ ஓட்டுவாங்கன்னா மிட் நைட் ஓட்டுவாங்க. ஊருங்களில் ராத்திரி ஓட்டுவாங்க, இல்லைன்னா வெடிகாலம் 3 மணி 4 மணிக்கு ஓட்டுவாங்க. அப்போலாம் கண்ணு முடிச்சு அந்த போஸ்டர் பார்க்குறதுலாம் ஒன்றுங்க. எப்போடி நம்ம ஊருக்கு இந்த படம் வருது பண்ணும், அதுக்கு முன்னாடி தெரியாது. இல்லைன்னா முன்கூட்டியே அப்போ இதெல்லாம் எவ்வளோ பேருக்கு தெரியுதுன்னு தெரியாது. ஒரு 4-5 நாளைக்கு முன்னே வருகிறது அப்படின்னு ஒரு போஸ்டர் ஓட்டுவாங்க. ஒரு படம் வரப்போகுதுன்னா வருகிறது போஸ்டர் ஓட்டுவாங்க. இன்றைய கடைசி, இன்னும் 4 நாட்களுக்கு மட்டுமே. அவ்வளோக்கு இந்த போஸ்டர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முக்கியமாக அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஒட்டும் பொழுது ஒட்டி அந்த பசை காயறதுக்குள்ளே பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளேடை வச்சு யார் அந்த கதாநாயகனோ அந்த கதாநாயகனை அப்படியே கட் அவுட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பேத்து போயிடுவானுங்க. பேத்து போய் வீட்லேயோ இதுலேயோ ஒட்டிப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, போஸ்டர் ஒட்டுங்க ஒரு டெக்னிக் பண்ணுவாங்க. அந்த உருவம் இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா, அங்கே பசையை போட்டுட்டு நல்லா அந்த இடத்துல ஒரு அழுத்துவாங்க. நீங்கள் போய்ட்டு பிளேட் போட்டு இருக்கும்போது கூட வராது, கிழிஞ்சு போயிடும். இந்த போஸ்டர் கிழிக்கிறதுனால அவ்வளோ போஸ்டருக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது. போஸ்டரை வச்சே ஒரு படம்லாம் குறிப்பாக இப்போல்லாம் எப்படி விஜய், அஜித்துக்கெலாம் ஒரு சண்டை நடக்குது, ரசிகர்களுடைய சண்டை, சோஷியல் மீடியா சண்டை நடக்குது. அப்போ போஸ்டர் சண்டை ரஜினி கமலுக்கு நிறைய நடந்திருக்கு. நீங்கள் யார் போய் இடத்த பிடிக்கிறதுன்னு, அதுவும் ரஜினி கமல் படம் ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆனால் அந்த படத்துக்கு போய் போஸ்டர் யார் போய் ஒட்டுறது, யாரை போய் பிடிக்கிறதுன்னு அது சமீப காலமாக ஒரு சண்டை ஒன்று நடந்தது.